ஆரம்பத்தில் தொடங்கி இன்று வரை ரசிகர்களின் இந்திய சினிமாவில் அழியாத புகழோடு இருக்கிறார் நடிகை சில்க் சுமிதா. இவருடைய தாக்கம் தென்னிந்திய சினிமாவில் மிக பெரியது. அதனால்தான் அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் அவரது இடத்தை மற்றொரு நடிகையினால் நிரப்பவே முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் பற்றிய செய்திகளும் படங்களும் இன்னும் ரசிகர்களின் மனதுக்கு நெருக்கமான ஒன்றாகவே இருக்கின்றன. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அவர் எவ்வளவு பெரிய வெற்றிடத்தை விட்டு சென்றுள்ளார் அப்படின்றத. இந்த நிலையில நடிகை சில்க் சுமிதா குறித்து நடிகை குஷ்பு பேசியிருக்கிற வீடியோ ஒன்று ரசிகர்களிடையே வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, லோகிலும் ஊழலிலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நடிகை அப்படின்னு சொன்னா அது சில்க் சுமிதா தான். அவரிடமிருந்து நிறைய ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். நானும் அர்ஜுனும் நடித்த ஒரு படத்தில் சில்க் ஒரு ரோலில் நடிச்சிருந்தாங்க. அந்த படப்பிடிப்பில் அனைவரும் மேடம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யார் அந்த மேடம் அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது சில்க் ஸ்மிதா வருவாங்க. அப்போது அவரை வாய்ப்பிழந்து பார்த்திருக்கிறேன். நான் அந்த பார்த்த ஒரே ஸ்டார் அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சில்க் சுமிதா குறித்து குஷ்பு பேசியிருக்கிறது இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது. விஜய் சேதுபதியின் மகாராஜா படத்தில் அவருடைய மகளாக நடிச்சிருந்தாங்க சாச்சனா. அதற்கு பிறகு பிக் பாஸ் ஷோவிலும் போட்டியாளராக கலந்து கொண்டிருந்தாங்க. தற்போது 2024 ஆண்டுக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் சிறந்த துணை நடிகைக்கான விருது மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தனக்கு விருது அறிவிக்கப்பட்டதும் சாச்சனா கதறி அழுது கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறாங்க. மகிழ்ச்சியில் அவங்க இப்படி செய்த நிலையில தற்போது வீடியோ வைரலாகி வருகிறது. டொஃபை சினிமா தகவல் நிகழ்ச்சியில 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, காஜல் அகர்வால் தமிழ் சினிமாவில் மாற்றான், துப்பாக்கி, விவேகம் அப்படின்னு சொல்லி பல படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவங்க. இவங்க தமிழை தாண்டி தெலுங்கு, ஹிந்தியிலும் நடித்து அசத்தி வந்தாங்க. பீக்கில் இருக்கும் போதே பெரிய தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிட்டாங்க. மேலும் இவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. தற்போது காஜல் படங்களில் நடிப்பதை குறைத்துவிட்டு குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்தி வராங்க. அடுத்த வாரம் காஜல் நடிப்பில் இந்தியா ஸ்டோரி அப்படின்ற படம் வருகிறது. இதற்கான ப்ரமோஷனுக்காக இவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் எனக்கு படங்களில் பிகினி உடையில் நடிக்க பிடிக்காது, நான் நடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. அதோடு தமிழக முதல்வர் விஜய், முதலமைச்சர் ஆனந்துக்கும் தன் பாராட்டுக்களை கூறியிருக்கிறாங்க. டொஃபை சினிமா தகவல் நிகழ்ச்சி 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ஜியோ ஹாட் ஸ்டாரில் தற்போது ஒளிபரப்பாகி வரும் செகண்ட் லவ் அப்படின்ற நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்து கொண்டு வராங்க மோனிஷா. அந்நிகழ்ச்சியில தன்னுடைய முன்னாள் கணவர் என்னை எப்படி மோசமா நடத்தினாங்க அப்படின்றத வெளிப்படையாக கூறி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாங்க. என்னுடைய முன்னாள் கணவர் நானும் அவரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ், நான் உடை மாற்றும் போது எடுத்த ஃபோட்டோஸ், படுத்திருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாமே நண்பர்களுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த ஃபோட்டோக்களை பார்த்த அவர்கள் என்னிடம் நான் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நான் தூங்கும் போதும் கூட ட்ரெஸ் ஏதும் விலகி இருக்கா, யாராச்சும் ஃபோட்டோ எடுத்துருவாங்களோன்னு நினைச்சிட்டே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில் கடைசி நிமிடத்தை நெருங்கிவிட்டோம் வியூவர்ஸ். அந்த வகையில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற முக்கியமான சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தளபதி விஜய் தற்போது முதல்வராக இருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்ததுதான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 107 இடங்கள் வெற்றி பெற்று விஜய் முதல்வரானாங்க. இதனைத் தொடர்ந்து புசி ஆனந்தும் அமைச்சர் ஆனாங்க. இதுவும் எல்லோரும் அறிந்ததே. இந்நிலையில் அவர் சமீபத்தில் ஒரு நிகழ்வில் ஜனநாயகன் படம் இந்த வாரம் வெளிவர இருக்கிறது. இது நம் தலைவரின் கடைசி படம், இந்த படத்தை நீங்கள் திருவிழா போல் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இதற்கு பலரும் முன்பு அவர் படம் நடிச்சு வந்தாங்க. அப்போது பேசினீர்கள் சரி, இப்போது முதல்வர் அப்படின்ற பொறுப்பில் இருக்கிறார். இந்த நேரத்தில் இப்படியான பேச்சுக்கள் தேவையா? நாம் தானே நம் தொண்டர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், நாமே இப்படி பேசினால் எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டு வருது.